ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சவ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சவுக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தென் 50 கிராம் அளவுக்கு கடல் பருப்பு, 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்புமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கடலை பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டு பருப்புமே ஒன்றா தான் வேக வைக்கும். ஸோ துவரம் பருப்பு நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். கடலை பருப்பு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். ஸோ ஒரு 1/4 மணி நேரம் அதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சவ்வை ஸ்கின் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சவ்வை கட் பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தென் இந்த கூட்டு செய்வதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தென் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிக்கெலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. தென் நம்ம துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். தென் வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரம் பருப்பையுமே சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம 2 பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கும் போது நம்ம துவரம் பருப்பை ஊற வைக்க தேவையில்லை. ஏன்னா துவரம் பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். கடலைப்பருப்பு வேகத்துக்கு லேட் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் முழுசாக வெந்திருக்கும். தென் துவரம் பருப்பு நல்லாவே கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். தென் இதோட நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை போட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவுமே சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். தென் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் குழம்பு தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விசில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 விசில் போட்டுக்க போகிறேன். தென் இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம இந்த சவ்வை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இந்த பாத்திரம் காஞ்சதும் அதில் நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். வெந்தயம் நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி காஞ்ச பாத்திரத்தில் வெந்தயத்தை சேர்த்துட்டு தென் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லாவே வெந்தயம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இதோட நான் 2 வத்தலை இதே மாதிரி பிச்சு போட்டுக்க போகிறேன். தென் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்புமே சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட வெங்காயம் லைட்டாக செவந்து வரட்டும். தென் இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இன்னொரு சைடு நம்மளோட பருப்புமே விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. தென் இப்போ நம்ம இதில் தக்காளியுமே சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த தக்காளியும் வெங்காயமும் ஒரு 2 செகண்ட் கிட்ட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஜூஸியாக ஆகிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இந்த சைடுமே நம்மளோட வெங்காயம் தக்காளியும் ஆயிலோட மிக்ஸ் ஆகி நல்லா கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ்வை சேர்த்துக்க போகிறோம். சவ் ஈஸியாகவே குக் ஆகிடும். ஸோ நம்ம பாத்திரத்துலேயே குக் பண்ணிடலாம். அதோட நம்ம மல்லிக்கீரையுமே சேர்த்துக்க போகிறோம். தென் இப்போ நான் இந்த சவ்வுக்கு தேவையான சால்ட்டையுமே இதோட சேர்த்துக்க போகிறேன்.
தென் நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய சாம்பார் பொடியுமே 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சௌச்சௌவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீர் காய்கறி. ஸோ இதில் நல்லாவே நீர் சுரக்கும். ஸோ அந்த தண்ணி எந்த அளவுக்கு சுரக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இது குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த சௌச்சௌவை பொறுத்த வரைக்கும் அதிகமான சத்துள்ள ஒரு காய் தான். இதை எப்பவும் போல் பொரியலாக மட்டும் வச்சு சாப்பிடாமல் இதே மாதிரி பருப்போடு சேர்த்து கூட்டாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் டைலரிங் வீடியோவும் போட்டுட்டு வரோம். ஸோ நீங்கள் குக்கிங் அண்ட் டைலரிங் ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட பருப்புமே கரெக்டான பதத்தில் வெந்து வந்துடுச்சு. துவரம்பருப்பு ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு கரெக்டாக இதே மாதிரி 1-2 கிடக்குது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். பட் இந்த சௌச்சௌவில் எந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு சுரந்திருக்குன்னு இது பாதி குக் ஆகிடுச்சு. இன்னும் பாதி குக் ஆகணும். ஸோ மறுபடியும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காயுமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 2 பீஸ் கிட்ட தேங்காய் எடுத்துருக்கேன். தென் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சௌச்சௌ நல்லாவே குக் ஆகிடுச்சு. தென் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இதோட சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரட்டும். தென் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயுமே இதோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சௌச்சௌ கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.